வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரங்கள் தான். இதில் கர்ம நட்சத்திரம்னே ஒரு 14 நட்சத்திரம் இருக்குது. அதே போல் உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு, அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் உங்களுக்கு அது கர்ம நட்சத்திரம். அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் ஒவ்வொரு ஆதிபத்திய ரீதியாக தான் செயல்படும். ஆதிபத்தியம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பாதத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு. அதுக்கெலாம் நம்ம நட்சத்திர தாரா, அதாவது நட்சத்திர தாராபலன் அதை முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம இந்த வைநாசிகத்தை பார்க்கணும். பட் இருந்தாலும் பதிவு நம்ம வைநாசிகத்தை பற்றி போடுறதுனால இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். வைநாசிகத்தை பற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தாராபலனை பற்றி போடுறேன். ஆனால் தாராபலன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வைநாசிகத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. சரி, அந்த வகையில் இந்த ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானோட நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அதாவது வைநாசிகம்னா உங்களை உடலாலும் மனதாலும் வதைக்கும் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு ஜாதகரை எப்படியெல்லாம் வதை செய்யும் அப்படின்றத விரிவாக பார்ப்போம். இப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உத்திராடம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது. இப்போ நம்ம இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உத்திராடம் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது. ஏன்னா ரேவதியிலேருந்து நீங்கள் நட்சத்திரத்தை எண்ணி வரும்போது 22வது நட்சத்திரமாக முடியும் இந்த உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சூரியனும் புதனும் இணை பிரியாத நண்பர்கள். ஏன் அப்புறம் இந்த புதனோட நட்சத்திரத்துக்கு சூரியனோட நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வருது? இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே போல் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே சூரிய பகவானோட நட்சத்திரம் தான். பாருங்கள், ரேவதியிலேருந்து 4வது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திலேருந்து 13வது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். அப்போது இந்த 4வது நட்சத்திரம் சேமத்தாரையை சேர்ந்தது, 13வது நட்சத்திரம் சேமத்தாரையை சேர்ந்தது, 22வது நட்சத்திரமும் சேமத்தாரையை தானே சேரணும். ஏன் அது மட்டும் வைநாசிக நட்சத்திரமாக பார்க்கப்படுது? ஆனால் பாருங்கள், அங்கே தான் ஒரு சூட்சம ரகசியம் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த 4, 13, 22வது நட்சத்திரம் எல்லாமே சேமத்தாரை தான். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 22வது நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் வரைக்கும் சேமத்தாரையை சேர்ந்தது தான். 4ஆம் பாதம் இருக்குது பாருங்கள், அதுதான் வைநாசிக தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திர பாதம். அப்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 88வது நட்சத்திர பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். இது ஏன் இந்த 88வது நட்சத்திர பாதத்தை குறிப்பாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மூல நூட்கள்லேயும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம்தான் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படலை. ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திர பாதம் அப்படின்னு தான் எல்லா மூல நூட்கள்லையும் சொல்லுது. அதுலேயும் சில மூல நூட்களில் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரக்கூடிய 88வது நட்சத்திர பாதம் தான் வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது பாருங்கள், இந்த ரேவதி 1ஆம் பாதத்தில் பிறந்துட்டா உத்திராடம் 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். இப்போது இதிலேருந்து நம்ம முழுமையாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சுழற்சினால் கண்டிப்பாக வைநாசிக தோஷத்தை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அதனால் எந்த நட்சத்திரத்துலேயும் எந்த ஒரு ஜாதகரும் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்துட்டா அது ரொம்ப கடுமையான தோஷத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா,
இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் கடுமையாக தோஷத்தை உண்டு பண்ணும். அதே நேரத்தில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷங்கள் மட்டுப்படும், கட்டுப்படாது, மட்டுப்படும்னா குறையும். அப்போது 2ஆம் பாதத்தில் பிறந்துட்டால் தோஷம் இன்னும் குறையும். ஆனால் 4ஆம் பாதத்தில் உள்ள கிரகங்கள் தான் வேலை செய்யும், பட் உங்களுடைய தோஷங்கள் குறையும். இதுக்கு இன்னொரு விதி என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம எதை கணக்கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 88வது நட்சத்திர பாதமாக என்ன நட்சத்திரம் வரும்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாதத்தில், அதாவது ரேவதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணம் 1ஆம் பாதமும், ரேவதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணம் 2ஆம் பாதமும், ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருவோணம் 3ஆம் பாதமும் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். ஆனாலும் பாருங்கள், மூல நூட்களில் ஒரு சூட்சம ரகசியத்தை வச்சு தான் இது சொல்கிறாங்க. மூல நூட்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் தான் வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜென்ம நட்சத்திரம் ரேவதி ஜென்ம நட்சத்திரம்னா 22வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்போது அதனுடைய 4ஆம் பாதம் தான் ஜாதகரை பாடாப்படுத்தும், ஜாதகருக்கு வைநாசிக தோஷத்தை ஏற்படுத்தும். அதே வேளையில் ரேவதி 2ஆம் பாதத்தில் பிறந்து இருந்தால் கண்டிப்பாக இந்த வைநாசிக தோஷம் குறையும். அதாவது முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 100% பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 75% பாதிப்பை ஏற்படுத்தும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 50% பாதிப்பையும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 25% பாதிப்பையும் இந்த நட்சத்திரம் ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். சரி, இந்த 4ஆம் பாதம் எப்பெல்லாம் ஜாதகருக்கு துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திலேருந்து இந்த 22வது நட்சத்திரம், அதாவது உங்கள் லக்கணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ராசி கண்டிப்பாக உங்களுக்கு மீன ராசியாக தான் வரும். ஏன்னா ரேவதியில் சந்திர பகவான் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு மீன ராசியாக வரும். ரேவதி 1ஆம் பாதத்திலேயோ 2ஆம் பாதத்துலேயும் 3ஆம் பாதத்துலேயும் 4ஆம் பாதத்துலேயும் சந்திரன் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு மீன ராசி மண்டலத்தில் மீன ராசியாக வந்துடும். ஜென்ம ராசி மீன ராசி, ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக வந்துடும். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வதை நட்சத்திரமாக வரும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் மன கஷ்டத்தையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரமாக செயல்படும். அது எப்போ செயல்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே போல் இந்த 22வது நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரமும் உங்களுக்கு உங்களையும் உங்கள் உடம்பையும் வதை செய்யக்கூடிய நட்சத்திரமாக செயல்படும். அப்போது அந்த 22வது நட்சத்திரத்துக்கு கணக்கெடுத்தோம்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வரும். அப்போது உங்களுடைய நட்சத்திரத்தினால அந்த 22வது நட்சத்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் பாருங்கள், அந்த 22வது நட்சத்திரத்தினால தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எப்படி ஏற்படும், எப்போதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 22வது நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அந்த சூரிய பகவானே நின்று, ஏன்னா அவர் தானே அந்த வைநாசிக நட்சத்திரத்தின் அதிபதி, அவரே நின்று உங்களுக்கு திசா புத்தி நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அந்த டயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மனவேதனையை ரொம்ப கடுமையாக சந்திப்பீங்க. சில நேரங்களில் உடல் உபாதைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். ரொம்ப கடுமையான தோஷம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லைனா இதய நோயின்னு சொல்லக்கூடிய இதய நோய், இதய வாழ்வில் அடைப்பு, மூளைக்கு போகிற ரத்தத்தில் அடைப்பு, ஃபிக்ஸ் வர்றது, கை காலை பிடிச்சி இழுத்துக்கிறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே இந்த டயத்தில் ஏற்படும். எப்போ சூரியன் அங்கே நின்று திசாபுத்தி நடத்தும் போது. அதே வேளையில் உங்களுக்கு எந்த லக்கணமாக வந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு அந்த இடம், அதாவது 22வது நட்சத்திர பாதம் முடிகிற இடம் 9வது வீடாக வந்துச்சுன்னா தகப்பனாருக்கும் உங்களுக்கும் பெரும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தகப்பனாருக்கும் உங்களுக்கும் பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். உங்கள் 2 பேருக்குள்ளே வம்பு வழக்கு, ஜாதகர் தகப்பனாரை பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இல்லை தகப்பனாரை ஜாதகர் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். தகப்பனாரனால் ஜாதகருக்கு பெரும் துன்பமும் துயரமும் மன உளைச்சலும் உடல் உபாதைகளும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இந்த ஜாதகர் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான அந்த 9ஆம் வீடு வரும்போது தகப்பனாருக்கு பெரும் கண்டங்களையும்
துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தும் கோச்சாரத்தில் சூரிய பகவான் நின்று திசாபுத்தி நடத்தும்போது. அல்லது அந்த நட்சத்திரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி நின்று திசாபுத்தி நடத்தினாலும் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் பெரும் பிரச்சனைகளையும், வம்பு வழக்கு, தகப்பனாருக்கு ஒரு கண்டம், தகப்பனாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை, தகப்பனாருக்கு முடியாமல் போகிறது, தகப்பனாருக்கும் ஜாதகருக்கும் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் இதெல்லாம் ஏற்படும் அந்த டயத்தில். இதே போல தான் அந்த இடத்துல சனி பகவான் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஜாதகர். சந்திர பகவான் அங்கே நின்று திசாபுத்தி நடத்த மாட்டார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் நின்றதுனால தான் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படுது. இதே போல் தான் ஒவ்வொரு கிரகமும் இப்போது புதன் பகவான் அந்த நட்சத்திரத்தில் நின்று திசாபுத்தி நடத்துகிறாருன்னா புதன் பகவானா யார்? தாய் மாமன், தாய் வழி உறவுகள், அவங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் அவங்க திடீர் விபத்தையும் திடீர் மரணத்தையும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த திசாபுத்தி நடத்தும்போது அந்த இடத்துல புதன் பகவான் நின்று திசாபுத்தி நடத்தும்போது படிப்பில் மந்தமான சூழ்நிலை, படிப்பில் ஃபெயில் ஆகுறது, கம்யூனிகேஷனில் தோல்வி அடைகிறது, மூளையில் பிரச்சனைகள் ஏற்படுறது, மூளையில் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் புதன் பகவான் நின்று திசாபுத்தி நடந்தாலும் ஏற்படும். அப்புறம் சனி பகவான்னாலே உங்களுக்கு தெரியும், சனி பகவானுடைய காரகத்துவம் ஆயில். அதனால் ஆயிலை பற்றியான பயம் ஏற்படும். ஆயில் தானே அவர் கையில் இருக்குது. அவர் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் அவர் ஆட்டி பார்ப்பார். பொதுவாகவே நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தானே நம்ம கடிவாளம், அதை நம்ம கையில் யாரோட எந்த விஷயத்துக்கான கடிவாளம் இருக்கோ அதை தான் நம்ம இறுக்கி பிடிப்போம். அதுபோல் கிரகங்களுக்கு ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ஆயிலுங்கிற காரகத்துவத்தின் கடிவாளம் கையில் இருக்குது. அப்போது அந்த சனி பகவான் நின்று திசாபுத்தி நடத்தும்போது அந்த கடிவாளத்தை இழுத்து பிடிப்பார். குரு பகவானுக்கு அதிகப்படியான செல்வம், பெரும் செல்வம், முன்னோர்கள், நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மனிதர்கள், ஆசான் அல்லது வாத்தியார் அல்லது குருமார்கள், உங்களை வழிநடத்தக்கூடிய குருமார்கள் அல்லது நீங்கள் பெரிதும் மதிக்கும் மனிதர்கள், குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த மாதிரி குரு பகவான் நின்று அந்த இடத்துல திசாபுத்தி நடத்தும்போது அவருடைய காரகத்துவமான இந்த அனைத்து விஷயத்தோட கடிவாளமும் அவர் கையில் இருக்கும். அப்போ அதை இறுக்கி பிடிப்பார். சந்திர பகவான் நின்னா தாயை குறிக்கக்கூடிய கிரகம், மனதை குறிக்கக்கூடிய கிரகம், உடலை குறிக்கக்கூடிய கிரகம். ஆனால் சந்திர பகவான் அங்கே நிற்கிறதுக்கு எந்த வைநாசிகத்திலையும் சந்திர பகவான் நின்று திசாபுத்தி நடத்த மாட்டார். ஏன் அப்படின்னா சந்திர பகவான் நின்ன நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர 22வது நட்சத்திரத்தில் தான் வைநாசிக தோஷம் ஏற்படும். அதில் மற்ற கிரகங்கள் தான் நிற்கும். இருந்தாலும் இந்த சந்திர பகவான் கோச்சாரத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக அந்த 6 மணி நேரம் அந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார். அந்த டயத்தில் கண்டிப்பாக உங்களை ஏதோ ஒரு மனதாலும் உடலாலும் ஒரு உலுக்கிட்டு தான் நகருவார். இது மாதம் 27 நாளைக்கு ஒரு முறை நடக்கிறனால இது உங்களுக்கு ரொட்டீனாக நடக்கிறனால இது பழகி போயிருக்கும். அதனால் இது எப்போதும் நடக்கிறது தானே அப்படின்னு நகர்ந்துடுவீங்க. பட் நல்லா உற்று கவனிக்கும்போது அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கிற அந்த 6 மணி நேரம் உங்களை எப்படியா இருந்தாலும் வாட்டி வதைத்திரும். அப்புறம் ராகு கேது நகரும்போது சொல்லவே தேவையில்லை. ராகு பகவான்னா அந்த நட்சத்திர பாதத்தை கடக்க 2 மாதம் எடுத்துப்பாங்க. ராகுவும் 2 மாதம் எடுத்துக்கும், கேதுவும் 2 மாதம் எடுத்துக்கும். சனி பகவான் 100 நாள் ஒரு நட்சத்திர பாதத்தை, அதாவது 4 பாதம் அதில் ஒரு பாதத்தை கடக்க சனி பகவான் 100 நாள் எடுத்துப்பார். புதன் பகவான் கண்டிப்பாக 3 நாள் எடுத்துப்பார். சுக்கிர பகவான் 3.5 நாள் எடுத்துப்பார். செவ்வாய் பகவான் 5 நாள் எடுத்துப்பார். இந்த மாதிரி கிரகங்கள் அந்த நட்சத்திர பாதத்தை கடக்கும்போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்தந்த கிரகத்துக்கும் காரகத்துவத்துக்கும் தகுந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பாருங்கள், நீங்கள் அந்த நட்சத்திர பாதத்தை கிரகங்கள் கடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனதாலும் உடலாலும் வேதனை அடையக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் பயணிக்கும்போது தாயினால், அதாவது தாய்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுறதில்ல, தாய்க்கு திடீர் உடல்நலக்குறைவு, இல்லை தாய்க்கு பெட்டில் சேர்க்குறது, தாய் திடீர்னு வலிக்கு அடிபடுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தையான உங்களுக்கு மனதாலும் உடலாலும் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அதனால் பணம் விரயமும் ஆகும். இது ஆனால் கூட பரவாயில்ல, மனசால் வேதனை அடைவீங்கள, அதுதான் வைநாசிக தோஷத்தை சார்ந்தது. எப்போல்லாம் நீங்கள் மனதால் பெரும் அளவு வேதனை அடைகிறீங்களோ அப்போல்லாம் வைநாசிகம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போது கோச்சாரத்தில் கிரகங்கள் அந்த வைநாசிக நட்சத்திரத்தை கடக்கும்போது நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு போய்ட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இப்போ பொதுவாக கோச்சாரத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் 27 நாளைக்கு ஒரு வாட்டி பயணிப்பார் அந்த நட்சத்திரத்தில். அப்போ சந்திர பகவானா யார்? பார்வதிக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க.
பார்வதி தேவிக்கு போய் எங்கே இருந்தாலும் பார்வதி தேவி எங்கே இருந்தாலும் அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து மௌன விரதம் இருந்துட்டு வாங்க. இல்லையா சந்திரனே நீங்கள் மனதார வேண்டிக்கலாம். சந்திர பகவானே நீங்கள் மனதார அந்த அந்த டயத்தில் வேண்டிக்கலாம், எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு. அப்போது செவ்வாய் பயணிக்கிறாரா, அண்ணன் தம்பினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அக்கா தங்கச்சினால், அண்ணன் தம்பினால், உடன் பிறந்தவர்களால். அப்போது திடீர் விபத்துக்கள், உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறுற மாதிரி ஒரு பிரச்சனைகள், திடீர் வெட்டுக்காயம், விபத்து, ஆக்சிடெண்ட்னால் கால் முறிஞ்சு கை முறிஞ்சு ரத்தம் வெளியேறுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முருகப்பெருமானுக்கு அந்த 5 நாள் அந்த நட்சத்திர பாதத்தில் இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நாளை கனெக்ட் பண்ணி நேராக போய் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லை செவ்வாய் பகவானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. இது உங்கள் ஊருக்கு அருகிலேயே உள்ள கோவிலை நீங்கள் போய் பண்ணிக்கலாம், கோவிலே நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் பரிகார கோவிலை தேடி போக தேவையில்லை. குரு பகவான் கோச்சாரத்தில் பயணிக்கிறாரா, 40 நாள் ஒரு நட்சத்திர பாதத்தில் பயணிப்பார். அந்த டயத்தில் நீங்கள் உங்கள் பக்கத்து ஊரில் உள்ள குரு பகவானுக்கு போங்க. ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் அவருக்கு சாத்தி உங்கள் கையாலேயே நீங்கள் செய்யலாம். ஒரு சின்னதாக ஒரு முளத்தில் ஒரு முள்ளரும்பு மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த தோஷத்தில் நீங்கள் நிவர்த்தியாகி வெளில வந்துடலாம். இதே போல் தான் சூரிய பகவான் கோச்சாரத்தில் பயணிக்கிறாரா, 3.5 நாள் இருப்பார் அந்த நட்சத்திர பாதத்தில். இந்த 3.5 நாளில் பக்கத்தில் சிவன் கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இது சூரியன் தரும் பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். வேறு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய தேவதையை கண்டுபிடிச்சி நீங்கள் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க பக்கத்திலே உள்ள கோயிலுக்கு. சரி, இந்த வைநாசிக தோஷம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க, முன் ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்களையும் கர்மாவையும் கழிக்காமல் இறந்துடுறோம் பாருங்க. வைநாசிக தோஷத்துக்காக மட்டும் இல்லை, முன் ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம்லாம் பண்ணோமோ அதை கழிச்சிட்டு உயிர் போனால் பிரச்சனை இல்லை. அதை கழிக்காமல் மரணம் அடையும் போது திரும்பவும் பிறவி எடுப்போம், மனித பிறவியாக. அப்போ மனித பிறவியாக எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுது, நம்ம தாய் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது வெறும் சதையும் இரத்தமும் உடலுமாக தான் நம்ம பிறக்கிறோம். என்னத்தை கொண்டு வந்தோம், ஒன்றும் கிடையாது, அப்படியே நிர்வாணமாக வந்திருக்கோம். ஆனால் எப்படி இந்த கர்ம வினைகள்லாம் நமக்கு வளர வளர வேலை செய்யுது. நமக்கு நினைவு தெரியாத வரைக்கும், நம்ம குழந்தை பருவமாக இருக்கிற வரைக்கும் இந்த கர்ம வினைகள் வேலை செய்யாது. ஏன்னா அது வேலை செய்யும்போது அது இப்போ தண்டனை கொடுக்குற மாதிரி தான். ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கும்போது எப்படி அவன் உடம்புலாம் கிளியராக இருக்கணும், நல்லா இருந்தால் தான் அவனுக்கு ஒரு தண்டனையை முழுமையை அரங்கேற்ற முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் வச்சுருக்குல்ல. இதே ரூல் தான் இந்த கிரக மண்டலத்துலேயும். நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய கர்மாக்கள் பதியப்பட்டிருக்கும். அதில் ஒரு விதமான கர்மா தான் இந்த வைநாசிக தோஷத்தின் கர்மா. நம்ம எண்ணத்தெல்லாம் முன் ஜென்மத்தில் மிச்சம் வச்சுருக்கோமோ அந்த கர்மாவை நம்ம கழிக்கிறதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது விஷயம். அப்போது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அந்த கர்மாவை கழிச்சிட்டோம்னா நம்ம எப்படி நமக்கு தெரியும், நம்ம உணரணும்ல, இந்த தவறு பண்ணியிருக்கோம், அதுக்கான தண்டனை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது. அதை எப்போ உணர்வோம், நமக்கு விவரம் தெரியும் போது தான் உணர்வோம். அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், வளர்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பார், நமக்கு விவரம் தெரிகிற வரைக்கும். அது வரைக்கும் நம்ம வளரும்போதே அப்பா அம்மா சிரமத்தை ஏற்படுத்துவோம். அப்பா அம்மாவுக்கு நம்மளுடைய அந்த தோஷம் அப்பா அம்மாவை தாக்கும்போது அவங்களே நினச்சி பார்ப்பாங்க, பையன் பிறந்ததுல நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் ஃபீல் பண்ணுவாங்க. அதே வேளையில் ஜாதகர் வளரும்போது இந்த கர்மா நினைவு, அதாவது 6வது 7வது 8வது ஒரு 12 13 வயசு விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா தான் இருப்பான், வளர வளர ரொம்ப மோசம், அநியாயம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது எல்லாமே இந்த வைநாசிக தோஷத்தின் அறிகுறி தான். பல தோஷங்கள் இருக்குது ஒரு ஜாதகருக்கு. கர்ம நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும், கர்ம நட்சத்திரம் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு கர்மாவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்படி வளரும்போது ரொம்ப தொந்தரவாக இருக்க, என் மகன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான் அப்படிங்கிறது, தாயை எய்த்து பேசுகிறது, அப்பா எய்த்து பேசுகிறது, வீட்டை விட்டு வெளியில் ஓடி போகிறது, இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது எல்லாமே இந்த வைநாசிக தோஷத்தினால் ஏற்படுறது தான். சரி, இந்த மாதிரி வளர வளர அவனுக்கு விவரம் தெரியும் போது தான் அவனுடைய தோஷங்கள் வெளியில் கிளம்பும். அதாவது தோஷங்கள் சுட்டி காட்டும் பையனுக்கு. இப்போ இவனுடைய இந்த நண்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த ஒரு ஜாதகருக்கும் அவனுடைய நட்சத்திரத்தின் ஜென்ம நட்சத்திரத்தோட 22வது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நண்பர்களாக வருவாங்க. அதாவது வைநாசிக தோஷத்தோடு பிறந்தவர்களுக்கு. ஏன்னா தோஷங்கள் நிறையா தோஷம் இருக்குது, அதில் வைநாசிக தோஷத்தோடு பிறப்பாங்கள்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைநாசிக தோஷத்தால் தான் இந்த ஜாதகரை பழி வாங்கணும் அப்படின்னு கிரக மண்டலம் நட்சத்திரங்கள் நினச்சி இருந்தது அப்படின்னா, முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, முடிவு பண்ணி தானே நம்ம பிறக்கிறோம்.
அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த 22வது வைநாசிக நட்சத்திரத்தில் தான் நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களோட கூடி உறவாடுவாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. நீங்கன்னா பாருங்கள், சில இடத்துல நண்பர்களால் எவ்வளோதோ மரணங்கள் ஏற்படும், நண்பர்களால் பெரிய துன்பங்களை அனுபவித்த ஜாதகர்கள்லாம் இருப்பாங்க. இது எல்லாமே இந்த வைநாசிக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். சில பேர் நண்பர்களே கீழே தள்ளி விட்ருவான், சில பேர் நண்பர் மேலே வண்டியை விட்ருவான், சில பேர் நண்பரே கொன்றுவான், சில பேர் நண்பரே கொன்னுட்டு நாடகம் ஆடுவானுங்க. இது எல்லாமே இந்த வைநாசிக தோஷம்தான். அப்போது இந்த நண்பர்கள்னால் யாரெல்லாம் வேதனைப்படுறீங்களோ, மனதாலும் உடலாலும் வேதனைப்படுறீங்களோ, அவங்கெல்லாம் உடனடியாக இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தையும் அந்த நண்பர்கிட்ட சும்மா யதார்த்தமாக கேட்டு பாருங்கள், உங்கள் நட்சத்திரம் என்னான்னு. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், உத்திராடம் நட்சத்திரம்னு. அப்போது அவங்கள வதை செய்யக்கூடிய ஜாதக அமைப்பில் பிறந்தவர்கள்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். எப்படியும் உங்களை குப்புற தள்ளி விட்ருவாங்க. உங்களை எப்படியும் முதுகில் குத்த ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் இது வளர்கிற கட்டத்தில். சரி, அடுத்து ஒரு ஸ்டேஜ், ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நண்பர்களோட மச்சான் சேர்ந்து செய்கின்ற அந்த தொழிலை அப்படின்னு பேச்சு வாக்கில் வரும்போது, நீங்கள் அந்த தொழில் செய்யும்போது அந்த பையனோட ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் ஒரு நல்ல கற்றறிந்த தேர்ந்த ஜோதிட வித்வானை பார்த்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கும் அந்த பையனுக்கும் வசிய பொருத்தமும் வைநாசிக தோஷமும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் செய்யலான்னு சொல்லிடுவார். அப்படி வைநாசிக தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா வேண்டாம் அப்படின்றவாரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு உங்கள் முதலீடை அவர்கிட்ட கொடுத்து, இல்லை அவரோட நீங்கள் சேர்ந்து முதலீடு போட்டு செய்யும்போது உங்களை கண்டிப்பாக லாஸ் ஆக்கிட்டு போயிடுவார் உங்களுடைய வைநாசிக நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர். ஆகையினால் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படணும் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வைநாசிக நட்சத்திரம் தான் உங்களை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி இருந்துச்சுன்னா அவர்னால தான் நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் வந்து நிற்பீங்க அப்படிங்கிறது விஷயம். சரி, இதெல்லாம் இல்லை சார், எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு பாருங்கள். அவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வரக்கூடிய 22வது நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களான்னு. அப்படி பிறந்திருந்தால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டமாக இருக்கும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான போது அவங்களால ஒரு உதவியை செஞ்சு கொடுக்க முடியாது. அப்போது உங்கள் மனசு என்ன படும், என்னடா அப்பானா அப்பாவால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அம்மா செஞ்சு கொடுக்க முடியும்னா அம்மாவால் செஞ்சு கொடுக்க முடியலையா, என்ன அம்மா அப்படின்னு அவங்கள நீங்கள் நொந்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள நினச்சி நீங்கள் எப்போல்லாம் வேதனை அடைகிறீங்களோ அதெல்லாம் வைநாசிக தோஷம்தான். அதுக்காக தாய்க்கும் உங்களுக்கும் பெரிய பிரிவினையோ அவங்க உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ செயல்பட மாட்டாங்க. உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அந்த ஜாதகர், இது அப்பா அம்மாவாக இருந்தால். அடுத்து உடன் பிறந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் இதே பிரச்சனை தான். உங்களுடைய சொத்துலேயோ பணத்திலேயோ அவங்க பங்கு கேட்பாங்க. கொடுக்க முடியலைன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வரும், கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரி இருக்கும். இதில் கண்டிப்பாக தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் சகோதரன், அண்ணன் தம்பி, இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். அதாவது உங்களுக்கு வைநாசிக தோஷத்தில் அவங்க பிறந்திருந்தால் என்ன அவங்களும் இப்படி தான் செய்வாங்க. சொத்தில் பாதி குடும்பாங்க, இல்லை உங்கள்கிட்ட தேவை அடித்து பிடுங்குற மாதிரி இருப்பாங்க. அவங்களால நீங்களும் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். அவங்களால நீங்கள் நிறையா மன உளைச்சலையும் உடல் அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது ரொம்ப கடுமையாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் தகராறு, சண்டை, ஆயுதத்தால் தாக்கிக்கிறது, கைகலப்பு, இந்த மாதிரிலாம் போய் முடியும். சரி, இதெல்லாம் இல்லை, நல்லபடியாக இருக்கா சார் அப்படின்னா உங்களுடைய கர்மா நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அடுத்து மனைவினா பொதுவாகவே திருமண பந்தத்தில் இணைக்கும்போது அரேஞ்சு மேரேஜ்னால் உங்களுடைய பெற்றோர்கள் பொண்ணை பார்ப்பாங்க, இல்லை பொண்ணோட நட்சத்திரமாக இருந்தால் மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. அவங்க நல்ல ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்ப்பாங்க. பொருத்தத்தில் ஜோதிடர் பார்த்துட்டு இதில் தோஷம் இல்லை, பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் அதில் தோஷம் இருந்துச்சு, இல்லை சார் இது வைநாசிக தோஷம் இடிக்குது, வேதை பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ண வேணாம், இது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரிவினை ஏற்படுத்துகிறோம், இது நிரந்தர பிரிவினையை உண்டு பண்ணிடும், இது கோர்ட்டு கேஸில் போய் பிரிஞ்சிடும் அப்படின்றத அவர் நல்ல கற்றறிந்த வித்வானாக இருந்தால், ஜோதிட வித்வானாக இருந்தால் சொல்லிடுவாங்க. அப்போ செய்ய மாட்டாங்க. ஆனால் இதையும் மீறி விதி வலியதுன்னு ஒன்று இருக்குல்ல, எதையுமே பார்க்காம திருமணம் பண்ணுறது, காதல் அப்படின்ட்டு காதல்ன்ற பேரில் கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் புரட்சிகரமான திருமணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் ஜாதகம் பார்க்காம பண்ணும்போது கையில் இருக்கிற பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, வாழ்க்கை சுமத்தாக போயிட்டுருக்கும். நான் தான் முன்னையே சொல்லியிருக்கிறேன், இந்த வைநாசிகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, உங்களை முழுமையாய் புரிந்து கொண்ட ஒரு நபரால் மட்டும்தான் உங்களுடைய உடலையும் மனதையும் வதைக்க முடியும்.
அதனால தான் உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணுங்கிறது. இப்போ நீங்கள் திருமணம் வந்து எப்படி பண்ணிட்டீங்க, காதல் திருமணம். நீங்கள் காதலிக்கும் போதோ இல்லை இது கல்யாணம் பண்ணும்போதோ, புரட்சிகரமான கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தை பார்க்க போகிறதில்ல. அப்போ இந்த மாதிரி ஆன பிறகு, திருமணம் ஆன பிறகு, உங்களுடைய கையிருப்பு காலியான பிறகு உங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்போ தான் தலை தூக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளேயும் பெரும் பிரச்சனை ஏற்படும். இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பெரும் பிரச்சனை ஏற்படும். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படின்னு. இவங்க நகையை வாங்கி அடகு வச்சுருக்கலாம், அது முழுகி போகலாம், இல்லை மூக்க முடியாமல் போகலாம், இல்லை ஃபைனான்ஸ் ரீதியாக பாதிக்கப்படலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி பெரும் பிரச்சனைகளை சந்திக்கலாம். குழந்தைகள் இல்லாமல் கூட போகலாம். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும். 2வது கோர்ட்டு கேஸு, பிரிவினை இந்த மாதிரிலாம் போகும். ஏன்னா இவங்க வந்து திருமணம் பண்ணிட்டாங்க, காதல் திருமணம். இதை போய் நம்ம எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா பெற்றோர்களை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ பெற்றோர்கள்ட்ட போய் இவங்களோட வறுமையை சொல்ல முடியாது. அப்போ அதன் மூலயமா அதை நினச்சி ஏற்படுற அந்த மனவேதனையும் உடல் வறுமையும் உடல் உபாதைகளும் என்ன பண்ணும், மனதையும் உடலையும் ஒரு ஆட்டம் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி மனதால் ரொம்ப கஷ்டப்பட வச்சிரும் இந்த வைநாசிக தோஷம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பதிவை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம குடும்பத்தில் நடக்குது, நமக்கும் மனைவிக்கும் இந்த மாதிரிலாம் சண்டை வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% இந்த பரிகாரம் கை கொடுக்கும். சரி, இந்த மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இந்த பதிவை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. எதுவுமே பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பேசினால் எல்லாமே தீர்க்கப்படும். அதனால தான் உங்களுக்கு இந்த நட்சத்திரம் பாருங்கள், புதனும் சூரியனும் நண்பர்கள். எப்படியாப்பட்ட நண்பர்கள்? புதன் பகவான் பெருமாள் அப்படின்னா சூரிய பகவான் சிவபெருமான். அப்போ 2 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் இணைபிரியாத கிரகங்கள். மிஞ்சி போனால் சூரியனை விட்டு ஒரு கட்டம், அதாவது 25-26 பாகை முன்னாடி நிற்கும் புதன், அல்லது சூரியனுக்கு பின்னாடி 26 பாகைக்குள்ளே தான் நிற்குமே தவிர சூரியனை விட்டு ஒரு அளவுக்கு மேலே புதன் பகவானால் பிரிஞ்சு போக முடியாது. அப்போது இந்த புதன் பகவான் யாருன்னா சூரியனோட மைத்துனர்னால் சூரியன் யார்? சிவபெருமான். சிவனின் மைத்துனர் தான் இந்த புதன் பகவான். அப்போ 2 பேருமே ஒரு இணைபிரியாத நட்பு கிரகம். நட்பு கிரகம் மட்டும் இல்லை, உறவு கிரகம். சூரியன் சிவன்னா புதன் தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம், பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போது சூரியன் நண்பர்களாலேயும் உறவினர்களாலேயும் இரத்த சொந்தத்தினாலேயும் தான் இந்த வைநாசிக நட்சத்திரம் வேலை செய்யும். பாருங்கள், இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடிய நட்சத்திரம். உங்களுக்கு திடீர் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். உடம்புல சின்ன கட்டியோ கொப்பளமாக வந்ததுன்னா அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு சனி பகவான் நின்னா கண்டிப்பாக அது உங்கள் உடம்புல செப்டிக் ஆகி பெரிய ரணவேதனையை உண்டு பண்ணிடும். அதாவது சின்னதாக நீங்கள் ஒரு ஊசி போட்டிங்கன்னா அந்த ஊசி போட்ட இடத்துல ஒரு கட்டியாகி அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செஞ்சு ரிமூவ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். இல்லைனா செப்டிக் ஆகி புறையேறி போயிடும். சின்ன புண்ணாக ஆரம்பித்து ஆறாத ரணமான புண்ணாக ஆக்கிரும். இது எல்லாமே பாருங்கள், உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லை, அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா நீங்கள் சுத்தமாக வைநாசிக தோஷம் இல்லாத ஒரு ஜாதகர் அப்படின்றத நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. வைநாசிக தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. நீங்கள் நல்ல கர்மாவை உள்வாங்கி பிறந்திருக்கீங்க. அதாவது வைநாசிக தோஷம் இல்லாத ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த சின்ன பிள்ளையிலேருந்து வளர்றீங்க தெரியுமா? அந்த வளர்ச்சி அதான் அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் யாருக்காச்சும் தெரிந்தோ தெரியாமலோ துரோகங்களோ பணம் வாங்குறதில் கொடுத்துட்டு 1க்கு 2 மடங்காக வாங்கியிருந்தாலும், அல்லது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாமல் அவங்கள ஏமாற்றினாலும், அல்லது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாதுன்னு தகராறு பண்ணாலும், அல்லது இந்த வளரும் காலத்தில் குருவான வாத்தியாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு வாத்தியாரை தரைக்குறைவாக வச்சிருந்தாலும், தாய் தந்தையை தரைக்குறைவாக வச்சிருந்தாலும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளை தரைக்குறைவாகவும் அவங்களுக்கு தரக்கூடிய பாகத்தை தராமல் ஏமாற்றினாலும், உங்களுக்கு கிரகங்கள் கோச்சாரத்தில் பயணிக்கும்போது, அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சனி பகவான் பயணிக்கும்போது கடுமையான பின்விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார்.
சரி, இதெல்லாம் ஓகே சார், எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா? இதுக்கு பரிகாரமே கிடையாதா? அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. இதுக்கான பரிகாரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இரட்டை திருப்பதின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோவிலில் இதுக்கான பரிகாரம் உண்டு. ஸ்தலமே பொதுவாக ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷத்துக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த இரட்டை பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏந்திரிச்சிட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு அகல் விளக்கு ஏற்றி விநாயகரை மனமாற வேண்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி தோஷ நிவர்த்திக்காக திருநெல்வேலி மாவட்டம் இரட்டை திருப்பதிங்கிற கோவிலுக்கு போகிறோம், என்னுடைய இந்த வைநாசிக தோஷம்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கணபதிக்கு ஒரு சங்கல்பத்தை வச்சு கணபதியை 3 முறை சுற்றி வந்து தொப்புக்கரணம் போட்டு வீட்டுக்கு வாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் குலதெய்வம் கோவில் இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு வாங்க. நான் வைநாசிக தோஷத்துக்காக போகிறேன், என் கூடயே வரணும் தாயே அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டிலையே உங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தை எடுத்துங்க. பித்தளை தாம்பாளத்தில் ஒரு காமாட்சி விளக்கை கழுவி குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு எண்ணெய் விட்டு அதில் பஞ்சுத்திரியும் தாமரைத்தண்டு திருநூலும் போட்டு எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு ஒரு எலுமிச்சங்கனி, ராஜாக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியை அந்த விளக்குக்கும் பக்கத்தில் வைங்க. 2 பத்தியை கொளுத்தி வைங்க. 2 வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு 2யும் வச்சு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க. உங்கள் குலதெய்வம் யார் அப்படின்னா அந்த தீபச்சுடர் தான் உங்கள் குலதெய்வம். அந்த தீபச்சுடரை உங்கள் குலதெய்வமாக மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஒரே தெய்வம் குலதெய்வம். ஆகையினால குலதெய்வத்தை கூப்பிடுங்க. ஏன் அந்த குலதெய்வத்தை நீங்கள் கூப்பிடணுன்னா, குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், அடுத்தடுத்த பரிகாரங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நீங்கள் பரிகாரத்துக்கு கிளம்பும்போது எந்த தடங்களும் இல்லாமல் கிளம்ப முடியும். முதல்ல குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான். ஆகையினால குலதெய்வத்தை கூப்பிட்டு, உன் குலத்தில் பிறந்துட்டேன் தாயே, எனக்கு இந்த மாதிரி வைநாசிக தோஷம் இருக்குது, நான் போய் நிவர்த்தி பண்ணுறதுக்காக கிளம்புறேன், என் கூடயே நீங்கள் வந்து என்னை ஆசீர்வதித்து வழி அனுப்பணும், என் கூடயே வாழ்ந்துட்டு நீங்கள் திரும்பவும் என் கூடயே வரணும், எனக்கு வழிகாட்டியாக வரணும், எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க, உங்களை தொடர்ந்து நான் பின்னாடி வரேன், என் குலத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் நல்லபடியாக இந்த தோஷம் இல்லாமல் பேரும் புகழோடு இருக்கணும், அதுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தை மனதார உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க. நேராக இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த இரட்டை பெருமாள் அப்படிங்கிற கோயிலுக்கு போங்க. சுவாமி பேர் செந்தாமரை கண்ணன். இந்த செந்தாமரை கண்ணனை போய் வழிபடுங்கள். எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் நேராக கோயிலுக்கு போயிடுறீங்க. பெருமாள் கோயிலுக்கு போனாலே முதல்ல ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு போங்க. அடுத்தது கருடாழ்வாரை வழிபடுங்க. அதுக்கப்புறம் தாயாரை ஒரு மாலை கட்டி போட்டு தாயாரை வழிபடுங்க. தாயாருக்கு என்ன மாலை? முல்லெரும்பு மாலை ரொம்ப பிரசித்தி பெற்றது, தாயாருக்கு ரொம்ப விருப்பமானது. ஒரு முல்லெரும்பு மாலையை கட்டி போட்டு உங்கள் பேரில் சுத்தமான குங்குமம், மஞ்சள் குங்குமம்னு கேளுங்க, அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணும் உங்கள் பேரில் பண்ணிவிட்டு கடைசியாக தான் பெருமாளை போய் நீங்கள் தரிசிக்கணும். பெருமாளை தரிசித்து, அதாவது செந்தாமரை கண்ணன் அந்த பெருமாளை தரிசித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவரை தரிசிக்கும்போது அவருக்கு துளசி மாலை கட்டி போட்டு அர்ச்சனை பண்ணணும். துளசியால் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு, பெருமாள் கோவில் அப்படின்னாலே 3 முறை வலம் வர்றது சிறப்பு. அதை விட்டிங்கன்னா 27 முறை சுற்றி வரணும் அப்படிங்கிறது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த பெருமாள் கோவில்னு போனாலே பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு கோவிலை 3 முறை சுற்றி வாங்க, இல்லைனா 27 முறை சுற்றி வாங்க. பொதுவாக கோவிலில் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் இருப்பது சால சிறந்தது. ஏன் அப்படின்னா, நீங்கள் போகிறது ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ண. அப்போ அந்த தோஷம் எங்கே இருக்கும்? உங்கள் உடம்புல இருக்கும். அந்த தோஷம் வந்து நீங்கள் கோவிலில் போய் அந்த கர்ப்பகிரகத்தில் உட்காரும்போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போகும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வரும். பொதுவாகவே அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் உடம்புல ஏறும்போது உங்கள் உடம்புக்குள்ளே உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போயிடும். அப்போ அங்கே ஒரு 2.5 மணி நேரம் இருந்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பெருமாள் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்க கோவிலில் இருக்கும்போது. பொதுவாக கோவிலில் 2.5 மணி நேரம் இருந்தால் சால சிறந்தது. இதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது இப்போ உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். அப்போது புதன் பகவானுடைய திசை 17 வருஷம். இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படக்கூடியது சூரிய பகவானோட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான், அவருடைய திசை 6 வருஷம். அப்போ 17ம் ஒரு 6ம் 23 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க.
புதன் என்றாலே நெய், சூரியன் என்றாலே சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், அதாவது சுத்தமான விளக்கெண்ணெய். இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து 23 அகல் விளக்குக்கும் தீபம் ஏற்றுங்க. அதாவது இந்த ஆமணக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்த அந்த எண்ணெயை 23 அகல் விளக்குக்கும் நிரப்புங்க. அந்த அகல் விளக்கில் பஞ்சு திருநூலும் தாமரைத்தண்டு திருநூலும் மிக்ஸ் பண்ணி திரிய தீபம் ஏற்றணும். கிழக்கு முகம் பார்த்து தீபம் ஏற்றுங்க. 23 தீபத்தை ஏற்றிட்டு உதிரி பூக்களால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவது போல் உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு, ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியாக புஷ்பம் வைக்க முடியாது. ஆகையினால் இந்த உதிரி பூக்களால் மொத்தமாக தீபம் ஏற்றின பிறகு மொத்தமாக நீங்கள் இந்த உதிரி பூக்களால் தூவி விட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த தீபங்கள் எல்லாமே மகாலட்சுமியின் சொரூபமாக கருதப்படுது. இப்போது மகாலட்சுமியின் அருள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்? லக்ஷ்மி வந்தாலே வீரம் வந்துடும், வீரம் வந்தாலே கல்வி வந்துடும், லக்ஷ்மி இருந்தாலே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். ஆகையினால் நீங்கள் அதை லக்ஷ்மியின் சொரூபமாக நினைத்து இந்த புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணுற மாதிரி தூவி விட்டுட்டு கோவிலை நீங்கள் 3 முறை சுற்றி வந்துடுங்க. கடைசியாக வெளியில் வரும்போது கொடிமரத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு என்னோடய பிரார்த்தனையும் வேண்டுதலும் பலிக்கணும் அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட நல்ல மனமுருக வேண்டிட்டு கிளம்புங்க. அதுக்கு முன்னாடி அங்கே கொடுக்க வேண்டிய ஒரு பிரசாதம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, புதன் பகவான் அப்படின்னாலே பச்சை பயிர் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே புதன் பகவான் நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படுவது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போது சூரிய பகவானுக்கு தான் நம்ம அங்கே பிரீத்தி பண்ணுறோம். சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் வரும்போதும் அந்த அவருடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் வரும்போதும் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அங்கே பிரீத்தி பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா கோதுமை வாங்கிக்கோங்க. அதில் புட்டு செஞ்சு எடுத்துக்கணும். புட்டுனா சம்பா கோதுமை புட்டு, சர்க்கரை நாட்டு சர்க்கரை கலந்து தேங்காய் துருவல் போட்டு ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் போட்டு சம்பா கோதுமை புட்டு செய்து எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள கோவிலுக்குள்ளேயே இதை கொடுக்கணும். 11 பேருக்கு தொன்னையில் வச்சு கொடுக்கணும். நீங்கள் இப்படி 11 பேருக்கு தொன்னையில் வச்சு புட்டு கொடுத்துட்டு வெளியில் வாங்க. வெளியில் வரும்போது 11 பேருக்கு அன்னதானம்னா நீங்கள் 11 பேருக்கு சைவ சாப்பாடும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. இதை யாருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் யாரெல்லாம் தெரிகிறாங்களோ அவங்களுக்கு, அல்லது உங்களுக்கு மாமனார் ஸ்தானத்தில் யாரெல்லாம் தெரிகிறாங்களோ அவங்களுக்கு. ஏன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம், மாமனாரை குறிக்கக்கூடிய கிரகம். ஆகையினால தகப்பன் ஸ்தானத்தில் மாமனார் ஸ்தானத்தில் உங்கள் மனசுக்கு யாரெல்லாம் தெரிகிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. அதுக்காக லேடிஸ் இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம். அதுவும் வயதில் மூத்தவர்களாக இருக்கணும். அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சாப்பிட்றத பாருங்கள், அவங்க சாப்பிட்றத ரசிங்க. என்ன காரணம்னா, அவங்க சாப்பிட்டுட்டு அந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். நீங்கள் மற்றது எது கொடுத்தாலும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். பணம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கலாமே அவர் அப்படின்னு நினைக்கலாம். வேறு எந்த பொருளாவோ பணமாவோ கொடுத்துருந்தீங்கன்னா மனசு போதும் அப்படின்னு சொல்லாது. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசு செயல்படும். ஆனால் இந்த உணவை நீங்கள் தானமாக வழங்கும்போது, அதுவும் பசித்தவர்களுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அது மாதிரி முகத்தை பாருங்கள், நல்ல பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி அவங்க அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களோட வாய் வாழ்த்துதோ இல்லையோ வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ட வாய் வாழ்த்துதோ இல்லையோ வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா, வயிறு நிறைஞ்சாலே அவங்களுக்கு மனசு நிறைஞ்சிரும். பொதுவாகவே நீங்கள் எந்த தானம் பண்ணாலும் மனசு நிறையவே நிறையாது. ஆனால் இந்த அன்னதானம் பண்ணிங்கன்னா அவங்களோட வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னாலே தானாக மனசு நிறைஞ்சிரும். மனசு நிறைஞ்சாலே அவங்களுக்கு தானாக தூக்கம் வந்துடுங்க. யாருக்கு தூக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு நிறைஞ்சவங்களுக்கு தான் தூக்கம் வரும். யாருக்காச்சும் பாருங்கள், மனது சங்கடமாக இருக்கிறவங்களுக்கோ மனசு சஞ்சலத்தில் இருக்கிறவங்களுக்கோ தூக்கமே வராது. ஆகையினால் நீங்கள் இந்த அன்னதானத்தை கொடுத்து உங்களுடைய கர்மாவை குறைத்து கொள்ளுங்கள். அதாவது தர்மம் செய்ய செய்ய உங்களுடைய கர்மம் குறையும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. தர்மம் செய்கிறதுக்கும் பணம் வேணும், ஆனால் கர்மா செய்கிறதுக்கும் கர்ம காரியம் செய்கிறதுக்கும் பணம் வேணும். ஆனால் தர்ம காரியங்கள் அப்படிங்கிறது நீங்கள் செய்யும்போது இந்த கர்ம காரியங்கள் குறைஞ்சிரும். கர்ம காரியங்கள் நான் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய பொருட்கள் அல்லது பணம் நாசமாக போகிறது. அதை உங்களுக்கே தெரியும், இது தேவையில்லாத செலவு, வெட்டி செலவாக போகுது, வெட்டியாக செலவு பண்ணுறான் அப்படின்றது உங்கள் மனசு சொல்லும். அதையெல்லாம் இல்லாமல் நல்ல செலவு பண்ணுறதுக்கு தான் இந்த தர்மம் செய்யக்கூடியது. நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய கர்மம்னா தேவையில்லாத செலவுகள் குறையும். ஆனால் ரெண்டுமே பணம் தான். பட் இது நல்ல விதத்தில் செலவாகும், இது தீய விதத்தில் உங்கள் மனசுக்கு ஒப்பில்லாமல் செலவாகும்.
இந்த கர்ம காரியத்துக்கு செலவு பண்ணுறது எல்லாமே. இதை முடிச்சுட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய வயிறும் மனதும் எந்த அளவுக்கு நிறையுதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனது நிறைவான வாழ்க்கையை வாழ முடிகிறதுக்கு வழிவகை செய்யும். உங்கள் வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக வாழுவீங்க நீங்கள். இதை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பும்போது கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே போகும்போதும் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க, வெளியில் வரும்போதும் கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க. அது கோடி புண்ணியத்தை சேர்ந்தது. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க. விநாயகரை 3 முறை சுற்றி வாங்க. ஒரு நல்ல நெத்து தேங்காயை செதர் தேங்காயை உடைங்க. ஏன்னா இந்த செதர் தேங்காய் உடைக்கிறீங்க இல்லையா, இது வந்து சில்லு சில்லாக போயிடணும். இந்த சில்லு சில்லாக போனால் மட்டும்தான் உங்களுடைய இந்த வைநாசிக தோஷம் சில்லு சில்லாக போனதாக அர்த்தம். விநாயகர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி வைநாசிக தோஷத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், மூத்த கடவுளே முதல் கடவுளே என்னுடைய வைநாசிக தோஷம் இதோட நிவர்த்தி ஆகிடணும் அப்படின்ட்டு உங்கள் தலையை சுற்றி 3 சுற்றி தேங்காயை உடைச்சிட்டு வீட்டுக்கு போங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது வரும்போது எப்படி குலதெய்வத்தை வேண்டி தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தீங்க, இப்போ போகும்போது அது எரியுதான்னு பாருங்கள். பெரும்பாலும் இது தூரத்து பயணம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக தீபம் அணைஞ்சிருக்கும். அப்போ திரும்பவும் எண்ணெய் விட்டு தீபத்தை ஏற்றுங்க. திருநூல் போட்டு தீபம் ஏற்றுங்க. 2 பத்தியை கொளுத்தி வைங்க. குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். போயிட்டு வந்துட்டேன் தாயே, என் கூடயே நீ வந்த, எனக்கு இந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி. உன் குலத்தில் பிறந்த என்னையும் என்னோடய வாரிசுகளையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி அந்த தீபச்சுடரை பார்த்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அங்கே வீட்டில் உள்ள விபூதியை பூசிக்கோங்க. அப்புறம் அந்த எலுமிச்சங்கனி இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி ஜூஸ் போடுங்க. ஜூஸ் போட்டு நீங்கள் யார் அந்த தோஷத்துக்காக கோவிலுக்கு பரிகாரத்துக்காக போனீங்களோ அவங்க முதல்ல குடிங்க. பாக்கி இருக்கிறத வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. அந்த தோலை கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க. இதிலேருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 48 நாள் 50 நாளுக்குள்ளே உங்களுடைய தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுப்பட்டு மருத்துவ செலவுகள், உடல் உபாதைகள் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து மற்றவங்களால் நீங்கள் படக்கூடிய மனவேதனையும் உடல் வேதனையும் குறைஞ்சி நல்ல வாழ்க்கையை வாழ்கிறது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இதுதான் நம்மளுடைய வைநாசிக தோஷத்தின் 27வது நட்சத்திரத்துக்கான கடைசி பதிவு. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.